பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 27வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க. தேவனுடைய சமூகத்துல எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற குத்து விளக்குக்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இடிச்சு பிழிஞ்ச தெளிவான ஒலிவ எண்ணெய்ங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட தேவனுக்கு முன்பாக எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இடிச்சு பிழிஞ்ச ஒரு அனுபவம் இருக்குங்க. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, உடைக்கப்படுகிற நேரங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்குங்க. இந்த பாதைகள் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து தேவன் விரும்புகிற சுபாவங்களை நமக்குள்ளாக கொண்டு வரோங்க. அதற்கு பிறகு நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குங்க. இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடினமான பாதையில உடைக்கப்படுற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு நாள் நீங்க கர்த்தருக்காக குத்து விளக்க போல எப்போதும் எரிந்து கொண்டே இருப்பீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.